லேப்டாப் ஸ்லோவா இருக்குன்னு ரேமே அப்டேட் பண்ணிட்டேன், எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிட்டேன், ஆனாலும் ஸ்லோவா இருக்குன்னு கஸ்டமர் கேட்டாரு. நீங்க ஒரு லேப்டாப் வச்சிருந்து அப்டேட் பண்ணணும்னு திங்க் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது லேப்டாப்ல என்ன ப்ராசஸர் இருக்கு, என்ன ஜென்ரேஷன்ன்றதுதான். எப்படி ஃபாஸ்ட் ஆகும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த லேப்டாப்ல இருக்குது இன்டெல் செலிரான் CPU 3350ங்கிற ஒரு பேசிக் ப்ராசஸர். இதுல இருக்கிறது 2 கோர்ஸ் 2 த்ரெட் ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாம இதோட மேக்ஸிமம் TDP வேல்யூவே 6 வாட்ஸ் தான். அப்படி என்ன பெருசா அப்டேட் பண்ணிட்டாருன்னு லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்தா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த லேப்டாப்ல 4GB ரேம் வரும், அது 8GB ரேம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஓகே நார்மல் சாட்டா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான் வரும் 1TB, அதை ரிமூவ் பண்ணிட்டு வெஸ்டர்ன் டிஜிட்டலோட 240GB SSD போட்டிருக்காங்க. ஏன்னா தலைவர் இதுல இல்லஸ்ட்ரேட்டர் போட்டோஷாப்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி யூஸ் பண்ண முடியும்? இதே கதை தான் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. ஆனா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி இந்த ரேம் SSD மாத்தாமே இந்த பிரச்சனையை ஈஸியா பிக்ஸ் பண்ணிடலாம். இந்த லேப்டாப்பை நீங்க அப்கிரேட் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணிருப்பீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.